ब्रह्मोपदिष्टे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அடியோர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 466வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் அப்ரமே யௌஜாஹா என்பது. யாருக்கு ஓஜஸ் அளவிட முடியாதோ ஒரு அப்ரமே யோஜஸ். எதான் புரியுறதா? ஓஜஸ்ங்கிற அப்ரமேயங்கிற ரெண்டுமே புரியலையே நண்பர்களே. ஓஜஸ் என்பது ஒரு மிடுக்கு. ஒரு ஆளை பார்த்த உடனே அந்த மிடுக்குக்கு நம்ம அறியாமல் நம்ம வசப்பட்டுடுவோம். அதுக்கு அது அளவிட முடியாத அளவு மிடுக்கு யாருக்கு? ஒரு அப்ரமே யோஜஸ். திருவேங்கடமுடையானுடைய ஸ்தலத்தின் பெருமை 14 புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அந்த க்ஷேத்திரத்துக்கு தனி ஏற்றம். எல்லா திவ்ய தேசத்து எம்பெருமானுக்கும் ஸ்தல புராணம் உண்டு. பிரம்மாண்ட புராணத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி ஸ்தல புராணத்தை தேடி பிடிச்சோம்னா சில ஸ்தல புராணம் 2 புராணத்தில் இருக்கும். பல புராணங்கள் ஸ்தல புராணங்கள் வரலாறு ஒரே புராணத்தில் தான் இருக்கு, பிரம்மாண்ட புராணத்தில். அதுவும் நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை பற்றிய வரலாறு பார்க்கணும்னா ஸ்தல புராணம் பிரம்மாண்ட புராணத்தில் போட்டிருப்பாங்க. பிரம்மாண்ட புராணங்கிறது நார்த் இந்தியாவில் சுவடிகளில் இதை இருக்கவே இருக்காது. பெரிய ரிலிஜன், 5000 ஆண்டுகள் சிவிலைசேஷன், இவ்வளோ தூரம் கட்டி காத்திருக்கிறதே பெரிய விஷயம். அங்கங்கே இருக்கக்கூடிய ஓலைச்சோடு எவ்வளோ இழந்து போயிருப்போமோ தெரியாது. ஆனால் நம்பிக்கையாக பிரம்மாண்ட புராணத்திலே இந்த திவ்ய தேசத்தின் ஸ்தல புராணம் இருக்கிறது என்று சொல்வார்கள். சில திவ்ய தேசங்களின் ஸ்தல புராணம் வராக புராணத்தில் கூட இருக்கும். திருக்குறுங்குடி திவ்ய தேச ஸ்தல புராணம் வராக புராணத்தில் இருக்கு. ஆனால் திருவேங்கடமுடையானுக்கு 18 புராணங்கள்ல 14 புராணங்களிலே அவன் வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. வேங்கட வெற்பனும் வேத வெற்பே. வேதமே திருவேங்கடமுடையானுடைய திருமலையை வர்ணிக்கிறது. இப்பேற்பட்ட இந்த 14 புராணங்களிலும் எங்கு எங்கு திருவேங்கடமுடையானுடைய வைபவம் காட்டப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் தொகுத்து தான் வேங்கடாச்சல ஸ்தல புராணம் என்று வழங்குகிறோம். அதுல ஒரு வரலாறு சொல்லப்படுது. திருமலையில ஒரு சமயம் ரிஷிகள் எல்லாம் கூடி வேள்வி செஞ்சான். திருமலையப்பன் தரிசனம் வேண்டும் என்று வேள்வி செய்தார். மலை அது.
மலையில் உலக்கட்ட வேள்வி கேட்டுக்க பொருளெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் கீழே இருந்து சேகரிச்சுன்னு வரணும். நெய் என்ன, பால் என்ன, தயிர் என்ன, இன்னும் யவம் என்ன, இன்னும் தர்பைகள் என்ன, சமித்துகள் என்ன, இதையெல்லாம் அந்த ரிஷிகள் பாவம் அந்த காலத்தில் என்ன வசதி அவர்களுக்கு, இதையெல்லாம் சம்பாதித்து கொண்டு ஏற்படுத்தி கொண்டு படியேறி திருமலையில் சுவாமி புஷ்கரணிக்கு அந்த பக்கத்தில் அந்த தனிய காட்டில் அவர்கள் வேள்வி செய்ய தொடங்கினார். அவர்களுக்கு ஆசை திருவேங்கடமுடியான் தரிசனம் பண்ணணும். அப்போ திருவேங்கடமுடியான் புத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காரு. எங்கே இருக்காரு யாருக்கும் தெரியும். இந்த மலையில் திருவேங்கடமுடியான் இருக்கான் என்ற தகவல் தான் உண்டு. அதான் அப்படி தன்னை மறைத்து கொண்டிருந்தான் பகவான் அவர்களுக்கு. இதுதான் திருவேங்கடம், இதுதான் வராகநயினார் சன்னதி, இங்கே தான் சுவாமி புஷ்கரணி, இங்கே தான் ஒரு புத்து, அந்த புத்தில் இருக்கான். அதான் ஆனந்த விமானம் இருக்கிற இடம். அங்கே இருக்கான்னா அந்த புத்து எங்கே இருக்குது, அவன் எப்போ போகிறான், எப்போ உள்ள வரான், எப்போ வெளில வரான்னு தெரியாது. ஆனால் நம்பினார்கள் ரிஷிகள்லாம். நமக்கு இப்போ பாக்கியமாக நன்னா சேவை கொடுக்குறான் கல்வ வைக்கடனாயக்கான். அந்த ரிஷிகள் காலத்தில் அந்த எம்பெருமான் எந்த புத்தில் இருக்கான்னு தெரியாது. அவனை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் ரிஷிகள் என்ன பண்ணார்கள், வேள்வி அங்கே போய் செய்தார்கள். யஜ்ஞோவை விஷ்ணு என்று வேதமே முழங்கிறது. வேதம் வேள்வி என்பது திருவேங்கடமுடியானுடைய ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை போன்றது. அதனால் வேள்வியை அங்கே செய்தார்கள். வேள்வியின் நிலையில் ஃபைனலாக பண்ணுவாங்க, பூர்ணாகுதின்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த பூர்ணாகுதினா நிறைவேறக்கூடிய ஆகுதி. அந்த பூர்ணாகுதி ஆகும் பொழுதாவது திருவேங்கடமுடியான் காட்சி தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அத்தனை ரிஷிகளும் பக்தியோடு கூட பூர்ணாகுதியை செய்ய போகிறார்கள். எம்பெருமான் வரட்டும், எம்பெருமானுக்கு இயம்வை பூர்ணாகுதி என்று மந்திரம் சொல்லி பூர்ணாகுதியை செய்வோம் என்று ரிஷிகள் காத்திருக்கிறார். எல்லா ஏற்பாடும் ரெடியாக எடுத்து பூர்ணாகுதி பண்ணுறதுக்கு வேலையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதில் நல்ல புது புடவை, தங்க காசு, நல்ல கனிகள், நல்ல பக்ஷணங்கள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்போ எம்பெருமானாக்கா அந்த வேள்வியில் பூர்ணாகுதி செய்ய போகிறார்கள் முனிவர்கள். அப்போது ஒரு வேடுவன் வேட்டு வச்சு வந்தான். அழகான வேடுவன், கருத்த வேடுவன், கண்கள் மட்டும் நெத்தி முழுக்க கண், இடுப்பில் வேட்டுவரில் கீழே புலித்தோலை கட்டியிருக்கான், கண் நெத்தி முழுக்க கண்ணோடு நிற்கிறான். அந்த வேடன் நல்ல இளைஞன், அவன் யானை போல நடக்கிறான், தேக்கு மரம் போல உடல் இருக்கு. அவனோட கூட வந்திருக்கா அவனுடைய துணைவி. அவர்கள் இருவரும் வந்தார்கள். அவர்கள் இருவரும் வந்தவுடனே ரிஷிகள் சொன்னார்கள், நாங்கள் வேள்வி இடத்துல வேடர்கள் வரக்கூடாது, எங்கள் சிஸ்டம் அது, அதனால் நீங்கள் அப்படியே இருங்க, உள்ளே வராதிங்க என்று அந்த வேட்டுவ தம்பதியை ரிஷிகள் தடுத்தார். ஏயா, யாரை பார்க்கணும்னு வேள்வி பண்ணுறியோ அவனே வந்திருக்கேன், என்னையே உள்ளே வராதேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்வது போல சிரித்தான் அந்த வேடன். அந்த வேடனை யார் என்று இவர்கள் உணர்ந்தார்கள் அல்லற பொழுது. அவன் தரிசனம் வேண்டும் என்று தான் இந்த வேள்வி பண்ணுறா, அவன் தான் வந்திருக்கான், வந்தவனை அடையாளம் கண்டுபிடிச்சிக்க அவங்களால முடியல. அங்கேயே நில்லு என்று சொன்னார்கள். வேள்வியை பூர்ணாகுதி செய்ய தொடங்க போகிறார்கள். ஆனால் அவன் உள்ளே வந்துட்டான் வேள்வி சாலைக்குள்ளே. அதுலேயும் சில கன்சர்வேட்டிவ்ஸ் இருப்பாங்க. வேள்வி சாலைக்குள்ளே வேடன் வந்தால் அதுக்கு என்ன கழிவிடாய் பண்ணணும், பிராயசித்தம் பண்ணணும், அது தப்பாக எடுத்தே வரக்கூடாதே, அவர் அதுக்கு என்ன செய்யணும்னு அவர் அதை சிந்திக்கிறார் ஒருத்தர். இன்னொரு முனிவர் சொல்கிறார், சொன்னதை கேட்காமலே உள்ளே வரானே, என்ன அதிரடியாக வராம அராஜகம் அப்படின்னு நினச்சிட்டார். அந்த அனில் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு துணிவு வரல, பயமாக இல்லை. அந்த இடத்துல இத்தனை பேர் முனிவர்கள் தான் இருக்காங்க, வேணும்னு வேட்டு வச்சு தானே வந்திருக்கா, நில்லப்பா அங்கே ஏன்னு சொல்லலாம். அந்த வார்த்தை வாயிலிருந்து வரமாட்டேங்குது. கையிரண்டும் அவனை கூப்புன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஆனால் கூப்பிடுறதுக்கும் மனசு வரல. ஏன்னா சாஸ்திரங்களிலேயே வாழ்க்கையை கழிச்சதுனால அந்த ரிச்சுவலிஸ்டிக் மைண்டு, ரிச்சுவல் படி அவன் வரக்கூடாதுன்னு சொல்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளிருந்து ஏதோ ஒன்று சொல்கிறது அவனை வணங்குன்னு. அதனால் அவர்கள் ஊசலாடி கொண்டிருக்கா. அப்போது நேராக வந்தார் இந்த வேடனும் வேட்டு வச்சு நேரே வந்து அந்த பூர்ணாவதி அக்னி பக்கத்தில் வந்து நின்றார்கள்.
இப்பொழுது கூட யாருக்கும் அவனை அண்ணட போன்னு சொல்ல முடியல, மனசு வரல. முதல்ல சொல்லி பார்த்தாங்களே, இப்போ நின்றுட்டாங்க. அந்த பூர்ணாவதி யாரும் பொழுது அந்த வேடு ஒரு சிரிப்பு சிரிச்சான், அட்டகாசமான சிரிப்பு. எதுக்கு சிரிக்கிற அப்படின்னா, அடுத்த வினாடி திருவேங்கடமுடியான் காட்சி அளித்தான். நான் உங்களுக்காக தான் வந்தேன், வேடுவன் வேடத்தில் வந்தேன், மலையில் தான் இருக்கு, நான் வேட்டையாடுற வேடுவனாக வந்தேன், அந்த பூர்ணாவதியில் உங்களுக்கு தரிசனம் கொடுக்க வந்தேன் என்று எம்பெருமான் அந்த நெருப்புக்கு பக்கத்தில் பிராட்டியின் தானுமாக அலமேல் மகனாச்சியார் வேட்டு வச்சியாக தான் வேடுவனாக இருக்க சேவை கொடுத்தான். அப்போதான் அவர்கள் சொன்னார்கள், எம்பெருமானே, உன்னை எங்களால் தடுக்க முடியல, அது உன்னுடைய திருமேனி மிடுக்கு, உன்னுடைய ஓஜஸ், அதெல்லாம் கேட்டு பார்த்து கொண்டே இருந்தோம். ஆனால் மனசால அபச்சாரப்பட்டதா க்ஷமித்துள்ள வேண்டும் என்று வேண்டினார்கள். கவலைப்படாதீர்கள், தரிசனம் கிடைச்சதல்லவா அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்ணினான். இந்த வரலாறு ஒரு சொல்லப்பட்டிருக்கு ஸ்தல புராணத்தில். இது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கு, அதை நினைத்து கொண்டு நாரதர் சொல்றார். இப்போ அப்போ வசிட்டா அப்புறமே யௌஜஸ் என்று இதனால்தான் திருவேங்கடமுடியானுக்கு பேர். அன்பர்களே, இதை விளக்கக்கூடிய சமஸ்கிருத ஸ்லோகத்தை கேளு. அப்ரமேயம் ததோஜோயத் முனயோ வியாதரூபிணே அவசா அர்ஹணம் சக்ருஹு அப்ரமேயோஜநாமவான் அப்ரமேயோஜசே நமஹா. இதற்கு தமிழ், முனிவர் வேள்வியில் வேட்டுவனாக காதலியோடே நடந்து வந்து உள்ளே நுழைந்து தீயின் அருகே நின்றான், அழ்விட முடியா மிடுக்குடையான் அப்ரமேயோஜஸ்வான் ஆமே. நமக்கும் அந்த மாதிரி நல்ல மிடுக்கை தர வேண்டும் என்று திருவேங்கடமுடியானை பிரார்த்தித்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜெபிப்போம். அப்ரமேயோஜசே நமஹா. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.